ஹாய் வணக்கம். வாய்ஸ் மீடியாவுடன் ஜேம்ஸ் ராப்சன். சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் சிக்டாடு, அதாவது டப்பிங் யூனியன். டப்பிங் யூனியனுடைய 2026 தேர்தல் முடிஞ்சிருச்சா, முடிக்க விட்டதா, முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். தேர்தலில் திரு ராதாரவி அணியினரை எதிர்த்து போட்டியிட யாருமே இல்லை. ஏன்னா ரொம்ப அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு யூனியனுக்கு அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. யாரையும் எதிர்த்து போட்டியிட விடலை. யார் போட்டியிட்டாலும் அவர்கள் சங்க நீக்கம், கேள்வி கேட்டால் சங்க நீக்கம், அப்படி எல்லாரும் சங்க நீக்கம் பண்ணதுனால இவரை இந்த தேர்தலில் போட்டியிட ஆள் இல்லை. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலில் போட்டியிட்டதுனாலையும் பல முறை கேள்விகள் கேட்டதுனாலையும் திரு தாசரதி அப்படிங்கிற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவரை சங்க நீக்கம் பண்ணாங்க. அவர் கோர்ட்டுக்கு போனார். 10 வருஷமாக கேஸ் நடந்தது. இப்போது நியாயமான முறையில் விசாரிக்கப்பட்டு அவர் நீதிமன்றத்தின் உத்தரவுடன் மீண்டும் சங்க உறுப்பினர் ஆனார். சங்க உறுப்பினர் ஆனார்னா அவரை சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டது தவறு. இந்த சங்க நிர்வாகிகள் இல்லீகல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இவர்கள் முறையானவர்கள் இல்லை அப்படின்னு ஆர்டரில் போட்டிருக்கு. இப்போ அவர் உறுப்பினர். இந்த உறுப்பினர் அனைத்து விதமான உரிமைகளோடு வந்திருக்கிறார். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. தேர்தலில் போட்டியிடலாம், கேள்வி கேட்கலாம், எல்லா உரிமையோடு வந்திருக்கிறாரு. இப்போது அவர் நேற்று தேர்தலுக்காக வேட்புமனு வாங்க போயிருக்கார் தேர்தல் அலுவலகத்துக்கு. அவருக்கு வேட்புமனு மறுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் அதிகாரி, இவங்களால் நியமிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அதிகாரி இவருக்கு வேட்புமனு கொடுக்கல. அதுக்கு பல காரணங்கள் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னு தெரியாது, அது அவங்களுக்கே வெளிச்சம். ஏன் பயம்? திரு தாசரதியை பார்த்த உடனே ராதாரவிக்கும் கதிரவன் அவங்களுடைய அணிக்கு ஏன் பயம் வருது? நீங்களே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு யூடியூப் சேனலில் வந்து தாசரதியை பார்த்த உடனே கதிரவன் தலைதறிக்க ஓடிருப்பார். என்ன பயம்? முறையான கேள்வி கேட்டதுனாலையா, இல்லை தாசரதி ஒருவேளை ஜெயிச்சு உள்ளே வந்துட்டார்னா நமக்கெல்லாம் பயம், நம்ம பணம் கையாடல் பண்ண முடியாது அப்படிங்கிற பயமா? ஏன் வேட்புமனு கொடுக்கல? சரி, இப்போ அப்படி யாருக்குமே வேட்புமனு கொடுக்காம, யாரையுமே தேர்தலில் போட்டியிடப்படாமல் கிட்டத்தட்ட 35-38 வருஷமாக ராதாரவியே இருந்துகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் பயம்? மற்றவங்க வந்துடக்கூடாதுன்னு. அவ்வளவு பணம் வரவு, இங்கே கோடிக்கணக்கில் பணம் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படின்னு பல லட்சங்கள் வாங்குகிறாங்க. நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியாது. கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம், மருத்துவ உதவித்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? எவ்வளவு கொடுக்குறாங்க? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. இந்த கேள்வி கேட்டால் சங்க நீக்கம். சரி, சந்தா 200 ரூபா சந்தா இருந்தது, இப்போ 1000 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேருக்கு வேலையே இல்லை. எத்தனை உறுப்பினர்கள் சந்தா கட்டுறாங்க, எத்தனை உறுப்பினர்கள் வெல்ஃபேர் கட்டுறாங்க, யாரெல்லாம் லைஃப் மெம்பர், இப்படிலாம் கேள்வி கேட்டோம். எதுக்குமே பதில் இல்லை. இவ்வளவு பணம் வருது. இந்த பணத்தை கையாடல் பண்ணுறதுக்காக தான் இந்த பதவியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்களா? சரி, இதெல்லாம் யாருடைய பணம்? உறுப்பினர்களுடைய பணம். மன்னிக்கணும், உறுப்பினர்கள் கிடையாது, டப்பிங் ஆர்டிஸ்ட்டுகள். ஏன்னா நிறைய பேர் உறுப்பினராக இருக்காங்க. இந்த சங்கத்தில் நிறைய உறுப்பினர்கள் ஓட்டு போட வர்றாங்க. திரு ராதாரவி அவர்கள் ஓட்டு போடுறதுக்காக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு. ஓட்டு போடுறதுக்காக மட்டும் இல்லை, இந்த டப்பிங் ஆர்டிஸ்டுடைய உழைப்பில் நலத்திட்டங்கள் அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய உறுப்பினர்களுக்கு போகுது. இப்போ ஒரு 400-450 பேர், அதிகபட்சம் 500 டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. இந்த 500 டப்பிங் ஆர்டிஸ்டுடைய வருமானம் தான். புதிய உறுப்பினர்கள் சேர்றாங்க, 2 லட்சம் கட்டுறாங்க, 1.5 லட்சம் 2 லட்சம்னு சொல்கிறாங்க. இந்த பணம் வருது. இவங்களுடைய சந்தா, இந்த டப்பிங் பேசுகிறவங்களுடைய வெல்ஃபேருக்கு அண்டு இவங்களுடைய 10%. இந்த பணத்தில் மற்றவங்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோன்னு சொல்லிக்கிட்டு அவர் குடும்பத்தினருக்கும் அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கும் தான் இந்த நன்மைகள் போய் சேருது. இதை பல முறை கேள்வி கேட்டுட்டோம், யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. ஒரு இடத்துல எங்கிட்ட கூட 2-3 பேர் கேட்டாங்க, நீங்கள் கூட உங்கள் குழந்தைங்களெல்லாம் வந்து யூனியன் பணத்தில் தான் படிக்க வச்சிங்களாமே, உங்களுக்கு கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எனக்கு சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது எந்த அளவுக்கு ஒரு பித்தலாட்டம். அதாவது 2016-17 காலகட்டங்களில் எனக்கு வந்து கல்வி உதவித்தொகை கொடுக்குறான்னு நானும் அப்ளை பண்ணேன். ஒரு வருடம் வந்து 2500 ரூபா, அதாவது வருஷம், ஒரு வருஷத்தில் 2500 ரூபா, 2500 ரூபா. அப்புறம் ஒரு வருஷம் 3000-4000 ரூபாய். இந்த 2500 ரூபா 3000 ரூபாய் வச்சு ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியுமா? முதல்ல புக் ஃபீஸ்க்கு மட்டுமே எவ்வளோ ஆகும்னு தெரியுமா? சரி, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இப்படி ஒரு கண் துடைப்பு. இப்படி கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம், மருத்துவ உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் பணம் கையாடல் செய்ய முடியும். சரி, இத்தனை பேத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கல்ல, இந்த பணம் கொடுத்தது ஏன் ஆண்டறிக்கை புத்தகத்தில் இல்லை?
ஒரு 100 பேர் கொடுத்துருக்கீங்களா, 150 பேர் கொடுத்துருக்கீங்களா? அந்த 150 பேர் கொடுத்துருந்தீங்கன்னா, ஆண்டறிக்கை புத்தகத்தில் இந்த வருடம் இத்தனை பேருக்கு நாங்கள் கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்குறோம், மருத்துவ உதவித்தொகை கொடுத்துருக்கோம், அது இவங்களுடைய பேர், உறுப்பினர் நம்பர் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? போடலாம். முதல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அத்தனை பணமும் டப்பிங் ஆர்டிஸ்டினுடைய பணம். உங்களுடைய 10% கட்டுறீங்க. நீங்கள் சம்பாதிச்சா உங்களுடைய 10% வருது. நீங்கள் கட்டுற சந்தா வருது. நீங்கள் கட்டுற வெல்ஃபேர் வருது. இந்த பணத்திலையும் புதிய உறுப்பினர்களாக உள்ளே வர்ற பணமும் தான் டப்பிங் நிர்வாகிகள் கையாடல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது திரு ராதா ரவி அவர்கள் வந்து சந்தா கூட கட்டுறது கிடையாது. என்ன கேட்டால் அவர் வெல்ஃபேர் லைஃப் மெம்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் சந்தா கட்டுறது கிடையாது, அவர் வெல்ஃபேர் கட்டுறது கிடையாது. ராதா ரவி போய் டப்பிங் பேசி அந்த 10% டப்பிங் யூனியனுக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் அவருக்கு வண்டிக்கு பெட்ரோல், கன்வென்ஸு, பயணப்படி, சாப்பாடு, டீ, காஃபி, டிஃபன், பீடா, முந்திரி பக்கோடா அத்தனையும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்களை பணம் தானே. எதுக்கு நீங்கள் 35 வருஷமாக அந்த டப்பிங் யூனியனை கைக்குள்ளே வச்சுருக்கீங்க? ஏன் மற்றவங்கள வர விட மாட்டேங்கிறீங்க? கேள்வி கேட்டால் ஏன் சங்க நீக்கம் பண்ணுறீங்க? அப்போ பணம் வரதுக்காக. இப்போது போன வருஷம் கூட மிஸ்டர் சந்தானம் அப்படின்னு ஒருத்தர், எம்சி சந்தானம் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து 1 லட்ச ரூபா அதை கொடுத்துருக்காங்க. அதாவது அவருக்கு 70 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு, மூத்த கலைஞர் அப்படின்னு. அவர் யார்? டப்பிங் ஆர்டிஸ்டா? கிடையாது, உறுப்பினர். அதாவது ராதா ரவியோடைய உறவினர், மாமா அப்படிங்கிறதோ ஒரு முறைன்னு நினைக்கிறேன். ராதா ரவி உறுப்பினர், ராதா ரவியோடைய உறவினரை உறுப்பினராக ஆக்கி வச்சுருக்காரு. அதாவது அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க, நட்பு வட்டாரத்தில் உள்ளவங்களெல்லாம் அவங்களுக்கு நல உதவி செய்கிறதுக்காக சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்துட்டாங்கன்னா இவருக்கு என்ன பலன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ எலெக்ஷன் வந்துச்சு, ஒருவேளை யாராவது போட்டிக்கிட்டாங்கன்னா ராதா ரவி அணிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க பணத்தை எடுத்து அவங்களுக்கு உதவி கொடுத்துருது. சில டப்பிங் ஆர்டிஸ்ட்டுகளும் வாங்கியிருக்காங்க. பல வருஷங்களாக டப்பிங் பேசிகிட்டு இருந்தவங்க வந்து நலத்திட்டங்கள் வாங்கியிருக்காங்க. அது ஓகே. மற்றவங்க ஏன் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேருக்கு கல்வி உதவி தொகை கொடுத்துருக்குறோம், ஏன் போட மாட்டேங்கிறீங்க? மருத்துவ உதவி ஏன்னா உங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கே எடுத்துக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் கூட டப்பிங் யூனியன் ஆர்டிஸ்ட்டுங்களா, டப்பிங் ஆர்டிஸ்டினுடைய உழைப்பில் படிக்கிறாங்களான்னு யாருக்கு தெரியும்? இப்போ அதாவது ஒரு இறந்து போனவங்களை பற்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், இந்த இடத்துல சொல்லி ஆக வேண்டியது இருக்குது. கதிரவன் பாலுடைய அம்மா வந்து உறுப்பினர். அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டா? எத்தனை படங்கள் டப்பிங் பேசியிருக்காங்களா? டப்பிங் ஸ்டுடியோ வந்திருக்காங்களா? சொல்லக்கூடாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் சில கட்டாயத்தின் பேரில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவங்க உறுப்பினருங்கிற முனையில் அவங்களுக்கு வந்து ஒரு 50,000 எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரில, கணக்கு எழுதி வைப்பாங்க. இப்போ இதை கேட்ட உடனே டக்குன்னு அதை மாற்றுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு 50,000 வச்சுருக்கோங்களேன், ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்றாங்க. யாருடைய பணம்? டப்பிங் ஆர்டிஸ்டுங்களுடைய, உங்களுடைய பணம். ஒவ்வொரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பேசி அதில் 10% கொண்டு சேர்த்து வைக்கிறீங்க. நீங்கள் சந்தா கட்டுறீங்க, நீங்கள் வெல்ஃபேர் கட்டுறீங்க. உங்கள் பணத்தை எடுத்து யாருக்கோ கொடுத்துட்ருக்காங்க. இதில் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கதிரவனுடைய கோவப்பட்டுக்கிட்டார். யார் ஆட்டோக்காரன்லாம் வந்து டப்பிங் பேசுகிறான்னு சொல்லலாமா, ஏன் ஆட்டோக்காரன் டப்பிங் பேசக்கூடாதா அப்படின்னு கோவப்பட்டார். ஆட்டோக்காரன் பேசலாம், தப்பு கிடையாது. ஆட்டோக்காரங்க பேசலாம், யார் வேணாலும் டப்பிங் பேசலாம். ஆனால் யாருனாலும் மெம்பராக இருக்கக்கூடாதுல்ல. சும்மா மெம்பராக இருந்து என்ன பண்ணுறது? இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு காசு எடுத்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறதுக்கா? வெக்கமா இல்லையா இதெல்லாம்? ராதா ரவி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? இன்றைக்கி பேரம் பேத்திங்கெல்லாம் எந்த காசில் படிச்சுட்டு இருக்காங்க? எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கணக்கு கொடுக்கணும்ல. நான் கணக்கு ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்கேன், மெயில் போட்டிருக்கேன். கணக்கு இது வரைக்கும் எந்த கணக்கும் கொடுத்தது கிடையாது. கணக்கு கேட்டானா உடனே சங்கம் நீக்கும். ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்டிருக்காரு, இந்த வருஷம் எத்தனை பேர் சந்தா கட்டியிருக்காங்க, அந்த மொத்தம் எத்தனை பேர் சந்தா கட்டிருக்காங்க, யார் சந்தா கட்டலை, அவங்கள எத்தனை பேர் நீக்கியிருக்கீங்க, அந்த சந்தா கட்டின பணம் எந்த அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. அவர் கேள்வி கேட்ட மறுநாள் அவர் வந்து லெட்டர் அனுப்பிச்சு அவர் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. வெக்கமாக இல்லை? இது சங்கம் நடத்த முறையா? சரி, இப்போ தேர்தல் அது போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ தேர்தல் வந்தாச்சு, அவரே ஜெயிச்சிட்டாரு. இப்போ உடனே இதுக்கு ஒரு ஆடம்பரமாக வந்து ஒரு ஜென்ரல் பாடி கூட்டுவாங்க, அதாவது பதவியேற்பு விழா நடத்துவாங்க. யார் பணத்தில்? உங்களுக்கு பேனர் வைப்பாங்க, யார் பணத்தில்? இவங்க பணத்தில் பேனர் வச்சுக்கிறது, போஸ்டர் ஒட்டிக்கிறது, ஆடம்பர செலவு, சால்வை போத்துறது, டீ காஃபி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் முதல் கொண்டு டப்பிங் ஆர்டிஸ்டினுடைய உழைப்பு. ஆனால் டப்பிங் ஆர்டிஸ்டுங்களை குடும்பப்படுத்திக்கிட்டு கேள்வி கேட்குறவனால சங்க நீக்கம் பண்ணி அராஜகம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு எதுக்கு? தேவையா? இப்போ பதவியேற்பு விழாவுக்கு வருவாங்க யாரெல்லாம், நம்ம பெப்சி நிர்வாகிகள் வருவாங்க. அண்ணன் அப்படி, அண்ணன் இப்படி, அவரை எதிர்த்து யாரும் போட்டி போட முடியாது அப்படின்னு. ஏன்? அவங்களுக்கும் மெயில் போட்டிருக்கோம், இங்கே மெயில் அனுப்புகிறோம், இவ்வளோ கேள்விகள் கேட்டு பெப்சிக்கும் மெயில் போட்டிருக்கோம். இது வரைக்கும் பெப்சி நிர்வாகம் ஒரு பதில் கூட கொடுத்தது கிடையாது. ஒரு முறை நான் லெட்ரு அனுப்பிச்சிருக்கேன் பெப்சிக்கு, நான் லெட்ரு அனுப்புனேன், அந்த லெட்ரு அவங்க வாங்கவே இல்லை, வாங்காமலே திரும்பி வருது.
ஒரு உறுப்பினருடைய கடிதத்தை வாங்க கூட மறுக்குது பெப்சி நிர்வாகம். அப்படி என்ன காரணம்? அப்போது இந்த கையாடலுக்கும் இந்த முறைகேடுக்கும் பெப்சி நிர்வாகமும் உடந்தையா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஒருவேளை இருக்கலாமா? இப்போ பில்டிங் இடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன காரணம்? 75,000 ரூபா கணக்கு எழுதியிருக்காங்க. 2011 75,000 சங்க பணத்தை எடுத்து அப்ரூவல் வாங்கினதா கணக்கு எழுதியிருக்கீங்க. கணக்கு எழுதியிருக்கீங்க, ஆனால் அப்ரூவல் வாங்கலை. அப்போ அதுக்கு பேர் என்ன? திருட்டு இல்லையா? அந்த திருட்டுக்கு பெப்சி நிர்வாகம் திரு செல்வமணி அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாரு. எப்படி நீங்கள் பில்டிங் இடிக்கலாம், இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு. இடித்தது யார்? கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆள் போய் கடப்பாரை வச்சு அடித்தாரா? கார்ப்பரேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு கார்ப்பரேஷன் விசாரிக்கப்பட்டு முறையாக தானே இடிச்சிருக்காங்க. அப்படி ஏன் ராதாரவிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? பெப்சி நிர்வாகம் என்ன காரணத்துக்காக ராதாரவிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? எல்லா சங்கங்களுக்கும் பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் பாதிக்கப்படுறாங்க. இங்கே இவ்வளோ பேர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இப்போ யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. திரு ராஜேந்திரன் பேட்டி கொடுத்துருக்காரு, திரு தாசரதி, மதி, நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் புகார் கொடுத்துருக்காங்க. யூடியூப் சேனலில் தன்னுடைய முறைகேடுகளை சொல்லியிருக்காங்க, பாதிக்கப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. பெப்சி ஏன் கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு விசாரித்தா என்கிட்ட ஒரு நபர் கேட்டார், நீங்கள் இவ்வளோ பிரச்சனை வருது இல்லை, நீங்கள் பெப்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே என்கிட்ட கேட்டார். ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்டார். அதாவது என்னென்னா, உறுப்பினர்கள் இப்போ நாங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுகளாகட்டும் மற்ற யூனியன் உறுப்பினர்களாகட்டும் யாருமே பெப்சி நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க போகிறது கிடையாது. பெப்சிக்கு ஓட்டு போட போகிறது யார் அப்படின்னா, பெப்சியில் எலெக்ஷன் வந்தால் ஓட்டு போடுறது அந்தந்த சங்க நிர்வாகிகள் 3 பேர், தலைவர், செயலாளர், பொருளாளர். இப்போ ராதாரவின்னா இப்போ ராதாரவி மற்ற செக்ரட்டரி, ட்ரெஸ்டர் ஓட்டு போட்டுருவாங்க. பெப்சி நிர்வாகம் ஜெயிச்சிரும். அப்போது அவங்களுக்கு பெப்சி நிர்வாகத்துக்கு தேவை உறுப்பினர்கள் கிடையாது, இந்த ஓட்டு போடுற நிர்வாகம் தான் தேவை. அதனால் அவங்களுக்கு என்ன சாதகமாக செய்ய கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஜாலரா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பதவியேற்புன்னு வருவாங்க, பொண்ணாட போத்துறது யார் காசில், யாருடைய பணத்தை எடுத்து யார் செலவு பண்ணிக்கிட்டு. அதாவது இது சொல்லுவாங்க, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்று நிறைய தண்ணி போனாலும் ஏதோ ஒன்று எப்படியோ குடிக்குமா, அது மாதிரி தான். ராதாரவிக்கு நிறைய அவர் ஒரு கோடீஸ்வரர். அவர் என்ன தொழிலாளியா? ஏன் லேபர் ஆக்ட் இந்த யூனியனில் வந்து ஒரு தொழிலாளர் அமைப்பில் வந்து நிர்வாகத்தில் உட்காந்துருக்காரு? பணம் இல்லாதவரா? எவ்வளோ பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவருடைய வசதிகள் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த சங்கத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த சங்கத்துடைய கன்வீனியன்ஸை சாப்பிடணும், இந்த உறுப்பினர்களோட பணத்தை சாப்பிடணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அசிங்கமாக இல்லையா? இவங்க அதாவது என்னுடைய பணமும் இருக்குது, எங்கள் காசையே சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் மேலேயே நடவடிக்கை எடுத்து எங்களை சங்க நீக்கம் பண்ணி எங்களை வந்து வேலை செய்ய விடாமல் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா மிஸ்டர் ராதாரவி சார்? இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா? எங்கள் காசில் தானே உங்கள் குடும்பமே வாழ்ந்துட்டுருக்குது. நீங்கள் இல்லைன்னு மறுக்கலாமா? மறுங்க, அப்போ கணக்கு கொடுங்க. இல்லை நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, இந்த இவ்வளோ தான் செலவு, இத்தனை பேரை சேர்த்துருக்குறோம், அந்த பணம் இங்கே தான் இருக்குது, இத்தனை பேருக்கு நாங்கள் கல்வி உதவி கொடுத்துருக்கோம், மருத்துவ உதவி செஞ்சுருக்கோன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட்லேயும் வந்து 2 லட்ச ரூபா வாங்கணும்னு ரூல்ஸ் கிடையாது. அதே மாதிரி கல்வி உதவி தொகை கொடுக்கணும், நலத்திட்டங்கள் செய்யலாம், ட்ரேட் யூனியன் ஆக்டில் கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுக்கான பைலாவை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டீங்க. அந்த பைலா காப்பியை யாருக்கும் கொடுக்குறதும் கிடையாது. பைலா காப்பி கொடுத்தீங்கன்னா உறுப்பினர்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். புதிய உறுப்பினர்களாக சேர்ந்துருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்டாக சேர்ந்துருக்கிற நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 1,50,000 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாலாம் கொடுத்து சேர்றீங்க, ஆனால் பைலா படி உங்கள்கிட்ட வாங்க வேண்டியது 5,000 ரூபா தான். அதுவே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ பைலாவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அதனால தான் இந்த பைலா மறுக்கப்படுது. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. உறுப்பினர்களுக்கு எதிராக, விரோதமாக, நிர்வாகத்துக்கு மட்டுமே சாதகமான பைலா, நிர்வாகிகள் மட்டுமே இவங்களே, அதாவது உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கணும்னா நிர்வாகத்தில் செயற்குழுவே முடிவு பண்ணிவிடும். செயற்குழு எப்படி இவங்க முடிவு பண்ண முடியும்? சங்க நீக்கம் பண்ணுறதுக்கு செயற்குழு யார்? எங்கள் கன்வீனியன்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் காசில் டீ காஃபி குடிச்சிட்டு எங்களே நீங்கள் நீக்கம் பண்ணிட்டு போகிறீங்களே, வெக்கமாக இல்லை இதெல்லாம்? பொதுக்குழு கொண்டு வாங்க, பொதுக்குழு முடிவு பண்ணட்டும். பொதுக்குழுவில் வச்சு சொல்லலாம்ல. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, பொதுக்குழு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு செம காமெடியாக இருக்கும். பொதுக்குழுவில் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு கம்மி தான், உறுப்பினர்கள் அதிகம். ஏன்னா அவர் தான் எல்லோரும் சேர்த்து வச்சுருக்காரு. கதிரவன் குடும்பத்தில் உள்ளவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், ராதாரவி குடும்பத்தில் உள்ளவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், நிறைய நடிகர்கள் நிறைய பேர் சேர்த்து வச்சுருக்காரு உறுப்பினர்களாக. தப்பு இல்லை, ஆனால் அவங்கெல்லாம் கை தட்டுவாங்க. இங்கே நடக்கிற விஷயம் என்ன? இங்கே டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது. நிறைய நடிகர்கள் இருக்காங்க, தியாகராஜன் சார், பாக்கியராஜ் சார், பிரசாந்த், சிம்பு, சரத்குமார் சார், எல்லோரும் இருக்காங்க. அவங்களாம் இப்போ எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் நடந்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குலாம் ராதாரவி சார் தான் தெரியும். நேராக வருவாங்க, ராதாரவி சாருக்கு ஓட்டு போட்டு அவங்க போயிடுவாங்க. பாதிக்கப்படுற எங்களுடைய வலி யாருக்குமே தெரியறதில்லை. இங்கே எங்களை 10% வாங்கிட்டு எங்களை ஏறி முதிச்சுட்டு எங்களையே நாங்கள் கேள்வி கேட்டால் எங்கள் பணத்தை எடுத்துகிட்டு எங்களே சங்க நீக்கம் பண்ணுறீங்க. ஒவ்வொரு கமிட்டி மீட்டிங் வர்றீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றீங்க? யாருடைய காசுங்க? டப்பிங் ஆர்டிஸ்ட்டு காசுங்க, உறுப்பினர் காசு கிடையாது, டப்பிங் ஆர்டிஸ்டுங்களுடைய பணம். இப்போது இதில் பாருங்கன்னா, இந்த பைலா திருத்தம் நடந்தது, அதில் வந்து ஒரு விஷயத்தை அவங்க சொல்லவே இல்லை.
இப்போது நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லா டப்பிங் போகிறாங்க, அவங்களுக்கு கன்வீன்ஸே கிடையாது. சீரியல் பணம் எங்கேயோ இருந்தது, குறைஞ்சு வருது. இன்றைக்கி ரூ. 200 ரேஞ்சு, 200 150 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இதை பற்றி மிஸ்டர் ராதாரவி, கதிரவனும் அவருடைய அணியினரும் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது, அவங்களுடைய இப்போ ஒரு புதுசாக ஒரு உறுப்பினரை சேர்க்கணும் அப்படின்னா 50,000, 75, 1 லட்சம் அது ஏறிட்டே போகுது. இன்றைக்கி 2 லட்சமாக வந்துட்டாங்க, நாளைக்கு 3 லட்சமாக ஆக்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய கல்லா கட்டணும், அவங்களுடைய பாக்கெட் நிறைஞ்சிட்டே இருக்கும். பேமெண்ட் ஏறுதா, அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு யோசனை பண்ணுங்கள். டப்பிங் ஆர்டிஸ்டுடைய பணம் குறைஞ்சிட்டே போகுது. இதை குறைக்கிறது யார்? இன்சார்ஜுங்க. அவங்க போய் கான்ட்ராக்டாக எடுத்துக்கிட்டு நிர்வாகத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடுறாங்க. பாதிக்கப்படுறது டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க. கன்வீன்ஸ் கிடையாது. கன்வீன்ஸ்னு ஒரு விஷயமே கிடையாது இப்போ சீரியலில். அதை பற்றி என்றைக்காவது ராதாரவி யோசிச்சிருப்பாரா? எத்தனை உறுப்பினர்கள் வேலையெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க, அதை பற்றி ராதாரவி யோசிச்சிருப்பாரா? அதுக்காக என்ன பண்ணார்? என்னமோ இந்த யூனியனுக்காக வந்து எவ்வளவோ செஞ்சுட்டார். என்ன தான் ஏன் செஞ்சீங்க நீங்கள்? தயவு செஞ்சு சொல்லுங்களேன், இது செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்களேன். உடனே அன்னைக்கு ஒரு உறுப்பினர் சொல்கிறாரு, இல்லை முன்னாடிலாம் வந்து பிட்ஸுக்கெல்லாம் 1500 இருந்தது, 2000 இருந்தது, இன்றைக்கி வந்து 4800 வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருந்தது. அதுக்கும் சார் ராதாரவிக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வந்து பெப்சி மூலமாக வர்றது. அது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பெப்சிக்கும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கும் ஏற்பட்ட அக்ரிமெண்ட் விஷயமா அது சம்பளம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏறக்கூடிய ஒரு விஷயம். அது ராதாரவி இல்லைனாலும் அது ஏறும். நாளைக்கு பெப்சியில் நிர்வாகம் அது திரு செல்வமணி அவர்கள் கொண்டு வந்தது கிடையாது, அதுக்கு முந்தைய நிர்வாகம் செஞ்சது. ஓகே, அது அவங்க சம்மந்தப்பட்டது. ஆனால் என்ன ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க மத்தியில் இது எல்லாத்துக்குமே ராதாரவி தான் காரணம் அப்படின்னு. அப்படி எதுவுமே கிடையாது. இவர் வந்து டப்பிங் யூனியனுக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. இந்த பில்டிங் இடிபட்டு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் லாஸ் ஆனதான் மிச்சம். கேட்டால் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. நீங்கள் முறைகேடாக கட்டினா கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே செய்வாங்க. ஒரு முறைகேடாக நீங்கள் ஒருத்தரை நீக்கிறீங்க, அவன் சும்மா இருப்பானா? அவருக்கு வக்காலத்து வாங்குறாங்க நிறைய பேர். என்ன தான் இருந்தாலும் டப்பிங் யூனியன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? ஒரு டப்பிங் இப்போ நானே சொல்கிறேன், என்னை சங்க நீக்கம் பண்ணி எனக்கு வேலை செய்யாமல் இருக்குது, வேடிக்கை தானே பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுகளும். அப்போ நான் சும்மாவே இருக்க முடியுமா? அப்போ ராதாரவி செஞ்ச தவறுகளை சுட்டி காட்ட தான் செய்வாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? தப்பு செய்யாத எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும்போது தப்பு செஞ்ச உங்கள் மேலே நடவடிக்கை சுட்டி காட்டுறதுலேயும் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன தப்பு? முதல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 200 இது சந்தா இருந்தது, 200 சந்தா 1000 ஆக்கிட்டாங்க. பொதுக்குழுவில் கேட்டாங்களா? ஆனால் வெளிப்படையில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பொதுக்குழு ஒப்புதலோடு வாங்கணும் அப்படின்னு. அந்த வீடியோவை காட்ட சொல்லுங்கள். எந்த இடத்துல இனிமேல் சந்தா 200 சந்தா இனி வரும் காலத்தில் இருந்து 1000 மாற்றப்பட்டதுன்னு எந்த இடத்துல கதிரவன் வாசித்தானு? அதாவது கதிரவன் வாசிக்கிறதும் நிர்வாகிகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டாங்க. புதிய உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை புதுசாக சேர்க்க போகிறவங்கள பற்றி சொல்கிறேன், உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாசிச்சிட்டார். நீங்கள்லாம் கவனிக்காமல் இருந்துட்டீங்க. சரி, அது அவனுடைய கிரிமினல், அது புத்திசாலித்தனமா எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். சரி, இப்போது சந்தா 200லேருந்து 1000 ஆயிடுச்சு. இதை எந்த கமிட்டி மெம்பர்ஸோ யாராவது கேட்டாங்களா? கமிட்டியில் கேட்டிருப்பாங்களா? செயற்குழுவில் முடிவு பண்ணியிருப்பாங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து இனிமேல் வந்து சந்தா வந்து 200லேருந்து 1000 ஆக்க போகிறோம் அப்படின்னு. ஒருவேளை அப்படி கேட்டிருந்தால் யாராவது எதிர்த்து குரல் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த கமிட்டி மெம்பரும் நிர்வாகத்தில் உள்ளவங்களும், அது ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வாய் மூடி வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா 500 கன்வென்ஸிலேருந்து அவங்களுடைய கன்வென்ஸ் 1000 மாறிடுச்சு. அவங்களுக்கு அதுதான் முக்கியம். இப்போது ஒரு செயற்குழு மீட்டிங்க்கு 1000 கன்வென்ஸு, 12 வருஷத்தில் மாதம் 1 12 கன்வென்ஸு 12,000 வந்துருச்சு. அப்புறம் ஜென்ரல் பாடி ஒன்று நடக்கும், அதுக்கு ஒரு கன்வென்ஸு 13,000. அப்புறம் சிறப்பு மீட்டிங்னு ஒன்று போடுவாங்க. இப்படி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15,000 கன்வென்ஸுன்னு பேரில் வாங்கிடுறாங்க. அதில் ஒரு 1000 எடுத்து சந்தா கட்டிட்டு போயிடுவாங்க. உறுப்பினர்களுடைய நிலைமை 200 சந்தாலேருந்து 1000 ஆக்குன்னு தான் இவர் ராதாரவியுடைய சாதனையா? இதுதான் உறுப்பினர்களை செஞ்ச நலனா? சந்தாவே கட்டாத ராதாரவி 1000 சந்தா வாங்குறாரு. ஏன்? நம்ம காசில் டீ காஃபி சாப்பிட்றதுக்கும் டிஃபன் சாப்பிட்றதுக்கும். இப்போது ஒரு உண்மை என்னன்னு தெரியல, பேச்சுவாக்கில் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். இந்த சங்கத்தில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது யாருக்குமே தெரியாது. எல்லோரும் சந்தா கட்டுறோம், எந்த இதுவும் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோம், கரூர் வைஸ்யா பேங்க் அனுப்புகிறோம். ஆனால் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது? ஒரு நிர்வாகத்தில் ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. 15 வருஷம் கணக்கை எடுத்தால் எல்லா உண்மைக்கு வந்துடும். ராதாரவியோ கதிரவனோ அந்த 15 வருஷ கணக்கை கொடுக்க தயாராக இருக்காங்களா? எல்லா உண்மையும் வெளிவரும். அதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டு, அது திரு ராதாரவிக்கு வரக்கூடிய அமௌண்ட்டோ இல்லை யாருக்கு வரக்கூடிய அமௌண்ட்டையோ டப்பிங் யூனியனில் பேரில் வாங்கி
டப்பிங் யூனியனுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து பணமாக எடுத்துக்கிறாங்க, அதாவது பிளாக் மணியை இங்கே கொண்டு வந்து ஒயிட் மணியாக ஆக்கிக்கிறாங்க அப்படின்னு வெளியில் பேசிக்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. 15 வருஷம் கணக்கை ராதாரவி சார் கொடுக்க ரெடினா இந்த உண்மை வெளியில் வரும். அவர் தயாராக இருக்கிறாரா? அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருளை டப்பிங் யூனியன் பேரை போட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே வாங்கப்பட்டது உண்மையா? ஏன் இந்த பதவியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க? அப்போ நீங்கள் வாங்குறது உண்மையா? ஃபார்ச்சுனர் கார் டப்பிங் யூனியன் பணத்தில் தான் வாங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? மாதம் ஃபார்ச்சுனர் காருக்கு டியூ கட்டப்பட்டது டப்பிங் யூனியன் பணத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? 15 வருஷ கணக்கை கொடுக்கறதுக்கு ராதாரவி நிர்வாகம் தயாராக இருக்காங்களா? உண்மை வெளியில் வரும். இன்றைக்கி அவங்களுடைய தேவைகள், அவங்களுக்கு ராதாரவிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வாழ்வாதாரமே டப்பிங் யூனியனை நம்பி ஆயிடுச்சு. அதனால் இந்த டப்பிங் யூனியனை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகி நீங்கள் தயவு செஞ்சு உணருங்க. உங்கள் பணம், நீங்கள் சந்தா கட்டுறீங்க, நீங்கள் வெல்ஃபேர் கட்டுறீங்க, நானும் தான். நம்ம பணத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க யாரும் நம்மளுக்காக குரல் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஏன் வேலைக்கு போகலை, நீங்கள் ஒரு மாதம் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா ஏன் வேலைக்கு போகலான்னு உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் நிர்வாகத்துக்கு தெரியாமல், இன்சார்ஜுக்கு இல்லாமல் எங்கேயாவது உங்களை போய் வேலை செஞ்சுட்டா ஏன் வேலை செஞ்சேன்னு கேட்குறதுக்கு மட்டும்தான் வருவாங்க. அது ஏன் அப்படின்னா பர்சன்டேஜ் வேணும். உங்களுடைய உழைப்பில் அவங்களுக்கு பர்சன்டேஜ் வேணும். நீங்கள் மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தில். அதனால் ஒரு இன்சார்ஜ்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க மூலமாக தான் நீங்கள் வேலை செய்யணும். 2 லட்ச ரூபா கட்டி சேருவீங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கணும். நாங்கள் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் வேலை செய்யணும். எங்கள் ஆளுங்க மூலமாக தான் நீங்கள் வேலை செய்யணும். இது எந்த விதத்தில்ங்க நியாயம்? இது அராஜகம் இல்லையா? இது சம்பந்தமாக நானும் அரசாங்கத்துக்கு முறையாக கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். நடவடிக்கை எடுப்பாங்க, விசாரிப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்படி தான் தொடர்ந்து பல வருஷமாக கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ராமராஜ்ய மணி அப்படின்னு ஒன்று உருவானது. அதன் மூலமாக அதில் தாசரதி, மதியழகன், முரளிக்குமார், மயிலைக்குமார், இப்படி நிறைய பேர், நான் உட்பட பல பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இங்கே நிறைய மாற்றங்களே உருவாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா தான் பென்ஷன் கொடுக்கணும்னு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுலேயும் எப்படின்னா பென்ஷன் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை தரமாட்டாங்க. ஏன்னா அது 10 பேர் கொடுக்குறாங்களா 15 பேர் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. 50 பேர்த்துக்கு கொடுத்துட்டு 100 பேர் கூட எழுதிக்கலாம். இன்னொன்று, எழுத கொடுக்கப்படுறது யார்? டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கா இல்லை அவரால் சேர்த்து வைக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கா அப்படிங்கிறது கேள்வி. அதனால் எதுவாக இருந்தாலும் ஆண்டறிக்கை புத்தகத்தில் யார் யாருக்கு நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கீங்கிறத தயவு செஞ்சு போட சொல்லுங்கள். சமீபத்தில் நடிகர் சங்க ஆண்டறிக்கை புத்தகத்தில் பார்த்தேன். யார் யாருக்கு பணம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, யாரால் கொடுக்கப்பட்டதுன்னு தெளிவாக பேரோடு போட்டிருக்காங்க. அப்படியும் நிர்வாகம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதையெல்லாம் பார்த்தாவது திருந்த சொல்லுங்கள். போதும், ரொம்ப சாப்பிடாதீங்க. இவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்கிற உழைப்பிலே இருந்துக்கிட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்லை. அதனால் ராமராஜ்யம் அப்படின்னு ஒரு அணி உருவானதுக்கு அப்புறமா, அவங்க கேள்வி கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இங்கே நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்தது. இருந்தாலும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் எங்களை மாதிரி நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. அதனால் கொஞ்சமாவது எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த குடும்பம்னு சொல்கிறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்க எப்படின்னா நம்மெல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாக்கெட்லேருந்து காசு எடுத்து சாப்பிட்றாங்க. நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம வேலையிலன்னா யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஓட்டு வாங்குறதுக்காகவும் நம்ம பணத்தை வாங்குறதுக்காகவும் மட்டுமே நம்மெல்லாம் என் குடும்பத்தை சார்ந்தவர்களே, நம்மெல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மெல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்கிறவன் கண்டிப்பாக ஃப்ராடாக தான் இருப்பான். கண்டிப்பாக நம்மெல்லாம் ஒரே குடும்பம் ஆக முடியாது. தொழில் ரீதியான நண்பர்கள், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அவங்கவுங்க வேலை பார்க்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்க்கணும். உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கும் உங்களுடைய ஃபேமிலியை வைக்கிறதுக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ராதாரவி வந்து பார்க்க மாட்டார். பணத்தை வாங்குறதுக்காகவும் டப்பிங் யூனியனுக்குள்ள உட்காந்து அரசியல் பண்ணுறதுக்காகவும் சொல்கிற வார்த்தைகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ராமராஜ்ய மணின்னு ஒரு அணி இருக்குது. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் யாரும் இருக்காதீங்க, அதுலேருந்து எல்லோரும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அந்த பயம்? ஏன்னா அங்கே உண்மையை சொல்லுவாங்க. அங்கே பாட்டுக்கு நீங்கள் எல்லோரும் அந்த குரூப்பில் இருந்து ஒருவேளை எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். அது உரிமை. நீங்கள் எந்த குரூப்பில் வேணாலும் இருக்கலாம், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை. உரிமைகளையும் பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்குறோம். அது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அவங்கவுங்க குரூப் ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் அந்த குரூப்பில் இருக்க, அந்த குரூப்பை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கு என்ன அதிகாரங்க? அது பயமா இல்லை அதிகாரமா? எனக்கு தெரிஞ்சு அது பயம். ஏன்னா அவங்கள பற்றின உண்மை வெளியில் வந்துடும். அதனால் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க தயவுசெய்து, நான் உறுப்பினர்களை சொல்லலை, டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க நம்மளுடைய உழைப்பு, நம்ம கட்டுற சந்தா, நம்ம பணம் கட்டி சேர்கிற
யூனியனில் நம்ம சந்தா கட்டுறோம், நம்ம வெல்ஃபேர் கட்டுறோம், நம்ம 10% கொடுக்குறோம். முழுக்க முழுக்க அவங்க சாப்பிட்ற டீ காஃபி டிஃபன்லேருந்து ஏசி போட்டு உட்காந்துருக்கிறது, ஃபேனுக்கல்ல உட்காந்துரு கரண்ட் பில் வரைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்டினுடைய பணம். திரு ராஜாராவ் சாருக்கு இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க பணத்தை சாப்பிட்டுட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு துரோகம் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.